இயேசு நாமத்தில் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஓகே, ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்த முடியும். அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருக்கிறது. உயர்வு என்பது எல்லாருக்கும் மிக மிக அவசியமான ஒரு தலைப்பு. ஆண்டவர் நம்மளை உயர்த்தி முடியாத ரசித்தார். நம்ம மேன்மை அடையணும். தேசத்தில் நம்ம கர்த்தர் சகல ஜாதிகளை காட்டிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். அப்போ அந்த உயர்வுக்கு முக்கியமான ஒரு காரியம் என்ன? ஏசப்பாவுடைய பாதத்தில் நம்ம அடங்கியிருப்பது, ஏற்ற காலம் உண்டு, அந்த காலத்து வரைக்கும் காத்திருப்பது. ஆண்டவர் உயர்த்த நினைக்கும் போது அது யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. அந்த உயர்வுல ஒரு மனிதனை நம்ம அடிக்கடி பார்க்குற ஒரு மனுஷன் தான் தாவீது தான். அவரை குறித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தாவீது வர வர விருத்தி அடைந்தான். வர வர நாளுக்கு நாள் பலப்பட்டார்கள். வர வர விருத்தினா வர வர உயர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ 1000 பிரச்சனை வந்துச்சு. பட் அதில் அவரை அனுபவிச்சு இந்த உயர்வுக்கு நாங்கள் தடையில்லாமல் மேலே முன்னேறி வரணும்னா எங்களுக்கு ஒரு ஞானம் வேணும். இதை தயவுசெய்து எல்லாருமே கற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு ஒரு நல்ல ஒரு அறிவு வேணும். அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. சங்கீதம் 144 ரொம்ப அழகாக எழுதியிருக்கு. மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரனும் கைக்கு என்னை விலக்கி தப்பிவியும். அப்பொழுது எங்கள் குமாரரும் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சங்களை போலவும் எங்கள் குமார்த்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சும் சகலவித வஸ்துக்களால் கொடுக்கப்பட்டதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-16 பழுகும். பாருங்க, இந்த உயர்வு இங்கே இருக்கு. இந்த 3 வசனத்துக்குள்ள இருக்கு. இந்த 3 வசனத்தையும் மறுபடியும் நீங்கள் சங்கீதம் 144 எடுத்து நீங்கள் படிச்சு பாருங்க. ஒரு அற்புதம். இந்த காரியத்துக்குள்ள நம்ம தப்பிச்சுக்கிட்டோம்னா, இன்னைக்கு உலகம் மாயே பேசுது, கள்ளத்தனமான வார்த்தைகளை பேசுது. நம்ம கூடயே இருந்துட்டு நிறைய பொய்களை பேசுவார்கள். அதை நீங்க கண்டுபிடிக்க தெரியணும். ஆண்டவர் நமக்கு என்னச்சுவார்? ஆவியானவர் நமக்குள் இருந்தாரானால், நமக்குள்ள இருக்கும்போது நிச்சயமாய் நம்ம கூட தான் இருக்காங்க. ஆனா அந்த பொய் சொல்லும் போது டக்குன்னு நமக்கு மைண்ட்ல அது கிளிக் ஆகணும். அதை ஆவியானவர்கிட்ட கேட்கணும். அந்த ஞானத்தை, ஆவிகளை பகுத்தறிகிற அறிவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி காலம் கடந்து தெரிஞ்சு நமக்கு அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப கள்ளத்தனமான அந்நிய புத்திரர்கள். அப்போ இப்படிப்பட்ட விலைக்கு காக்கும் போது நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல தேர இழுத்து நட ரோட்டில் விட்டுட்டு போயிடுவான், அவ்வளவுதான். சிலர் நீ பெரிய அழகு, நீ பெரிய குயின், யுவர் அ ஹீரோ, இப்படிலாம் நம்மளை கட்டி இறக்குவாங்க. பாருங்க, இந்த உலகம் உங்களை போல யார் உண்டு, நீங்க அப்படியாக்கும் இப்படியாக்கும், அப்படியே நம்மளுக்கு அப்படியே பில்டப் பண்ணுவாங்க. இந்த பில்டப்புக்கெல்லாம் மாட்டிக்கிடாதீங்க. இந்த பெண் பிள்ளைகள்கிட்ட பசங்க பேசுவானுங்களாம், யுவர் அ குயின், யுவர் அடுத்தது வந்து பிரின்ஸ், அப்படியே ஏற்றி இதுக்கெல்லாம் பாவம். இந்த முட்டா பையோல எல்லாம் ஏமாந்து கடைசியில் நடு ரோட்டில் சீரழிஞ்சு இது தேர் இழுத்து ரோட்டை விட்டு அப்புறம் வெயிலையும் மலையிலையும் காட்டுகளையும் சகதிகளையும் கிடக்கிற மாதிரி வாழ்க்கைகள் வீணாகி போய்விடும். மாயமான அந்நிய புத்திரன் கைக்கு கர்த்தர் நம்மளை பிள்ளைகளையும் நம் குடும்பத்தையும் சந்ததியும் விலக்கி பாதுகாக்கட்டும். அதுக்காக டெய்லி ஜெபம் பண்ணுங்க. அவர் உயர்த்தணும். அடுத்தவன் உயர்த்தி நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. தெய்வம் நம்மளை உயர்த்தணும். தேவன் உயர்த்தினால் உனக்கு ஒரு வீசா செலவு இல்லை. அவரே உனக்கு என்ன செய்வார்? வீண் செலவில்லாமல் உயர்த்திட்டே இருப்பார். நீ தனிப்பட்ட ரீதியில் உயர்த்தப்பட வேண்டுமானால் பலவரை நீங்கள் காம்ப்ரமைஸ் செய்தோம். பல விதத்தில் உங்களுடைய ஐஸ்வர்யம், உழைப்பு எல்லாத்தையும் இழக்க வேண்டியிருக்கும். அது இன்னைக்கு கவனமாக இருந்து, ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை தாருன்னு சொல்லி கேளுங்க. கேட்போம். என்னையும் சேர்ந்து தான் நானும் கேட்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நம்மளை இந்த தேசத்தில் மென்மேலும் உயர்த்துவாராக. காட் பிளஸ் யூ.